கற்காலம் தொடங்கி இக்காலம் வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை எது? இந்த கேள்வியை நான் உங்களை நோக்கி வைக்கிறேன். உங்க பதில்களை என் கூட பகிர்ந்துக்கோங்க. இதே கேள்விக்கு நான் என்னோட பதில சொல்லி இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன். நான் பலசாலியா இருக்கணும். என்னோட எதிரியை விட நான் பலசாலியா இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் அதை சமாளிச்சு நிக்கிற அளவுக்கு என்கிட்ட தைரியம் இருக்கணும். இதுதாங்க கற்காலம் தொடங்கி இக்காலம் வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிற ஒரு பொதுவான ஆசை. ஆனா இது எளிதில் சாத்தியப்படுற விஷயமா என்ன? அவ்வளவு லேசுல ஒரு நபர் தைரியசாலியா ஆகிட முடியுமா? அவ்வளவு லேசுல எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் ஒரு நபருக்கு வந்துருமா? யோசிச்சு பார்த்தா கஷ்டம்னு தோணுதில்ல. ஆனா இது சாத்தியப்படும். சில பயிற்சிகள் மூலம் நம்மை நாமே தைரியசாலியாக்கி கொள்ள முடியும்னு ஒரு புத்தகம் சொல்லுது. அந்த புத்தகத்தோட பேரு A Manual of the Warrior of Light, ஒளியின் வீரனுடைய கையேடு. இந்த ஃபேமஸான புக் ஒன்று இருக்கே, தி ஆல்கெமிஸ்ட். அதை எழுதின அதே ஆத்தர் பாலோ கோயலோ தான் இந்த புக்கையும் எழுதியிருக்காரு. இதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போறேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. நான் இந்த சேனலை தொடர்ந்து நிறைய புத்தகங்களை அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். புத்தகங்கள்ல இருக்கிற கருத்துக்களை புரியுற வகையில எடுத்து சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு இது மாதிரி காணொளிகள் பிடிக்கும்னா என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒளியின் வீரனுடைய கையேடு வாசிக்கிறதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் புக் மாதிரி இருக்கும், ஆன்மீகம் தொடர்பான புத்தகம் மாதிரி இருக்கும். ஆனா இது சொல்ற கருத்துக்கள் நம்ம இயல்பு வாழ்க்கைக்கும் பொருந்தும். இதுல மொத்தம் 12 தூண்களை பத்தி பேசியிருப்பாங்க. அந்த 12 பயிற்சிகள் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு வீரன் மனதளவுல தன்னை எப்படி தைரியமா வச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்கிற பயிற்சிகளா. அதுல 6 பயிற்சிகளை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். எந்த பிரச்சனையையும் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கிற அளவுக்கு தைரியசாலியா உங்களை மாத்துறதுக்கு. ஒவ்வொன்னா பார்க்கலாமா? முதல்ல, ஒரு வீரனை போல தைரியசாலியா நீங்க இருக்கணும்னா அடுத்தவர்களை கவர்வதற்கான செயல்களில் நீங்க ஈடுபடக்கூடாது. மாறாக உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் வச்சு அந்த குறிக்கோள்ல மட்டும் உறுதியா இருக்கணும். இதை விளக்குறதுக்கும் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, நல்லா இருக்கும், சொல்லிடுறேன். இந்த கதையோட தலைப்பு 2 வாள்கள். இந்த கதையில 2 வீரர்கள் வர்றாங்க. இந்த 2 வீரர்களுக்குள்ளயும் எப்பவுமே சண்டை, நீ பெருசா நான் பெருசான்னு. அதனால அந்த ஊர் மக்கள் என்ன செய்யறாங்க, ஒரு முடிவு செய்யறாங்க. 2 வீரர்களுக்கு நடுவுலையும் ஒரு போட்டி நடத்தலாம். அந்த போட்டியில வெற்றி பெற நபர் கூட தோல்வி அடைகிற நபர் இனிமேல் சண்டையே போடக்கூடாது அப்படின்னு 2 வீரர்களும் சம்மதிக்கிறாங்க. போட்டிக்கான நாள் வருது. போட்டிக்கு முன்னாடி 2 வீரர்களுக்கும் நிபந்தனை போடுறாங்க. நீங்க கையில வச்சிருக்கிற வாளை வச்சு போட்டி போடக்கூடாது, நாங்க கொடுக்கிற வாளை வச்சுதான் போட்டி போடணும்னு. ஒரு மேசை போட்டிருக்காங்க. மேசையில 2 விதமான வாள்கள் வச்சிருக்காங்க. ஒரு வாள் பாக்குறதுக்கு நல்ல நீளமா இருக்கு, பாக்குறதுக்கே உறுதியான வாளா தெரியுது. இன்னொரு வாளோ பாக்குறதுக்கு சின்னதா இருக்கு. இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் வச்சு சண்டை போடுவாங்கல்ல, அந்த அளவுக்கு தான் அந்த வாளே இருக்கு. இப்போ இந்த 2 வீரர்களும் அந்த வாள்ல ஏதாவது ஒன்ன தனக்குன்னு தேர்ந்தெடுக்கணும். முதல் வீரன் போறான், சுத்தி முத்தி பாக்குறான். இந்த சின்ன வாளை எடுத்தா மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? இவ்வளோ பெரிய வீரனா இருக்கோ, இந்த குட்டி வாளை வச்சு சண்டை போட போறோமான்னு நினைக்க மாட்டாங்க. அதனால பெரிய வாளை எடுப்போம்னு நினைச்சு வேலைப்பாடுகள் கொண்டு அந்த பெரிய வாளை எடுத்துக்கிறான். 2வது வீரனோ யார பத்தியும் எதுவுமே யோசிக்காம அந்த சின்ன வாளை எடுத்துக்கிறான். 2 பேருக்கு நடுவுலையும் சண்டை நடக்குது. அந்த சண்டையில எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி சின்ன வாளை வச்சிருந்த வீரன் வெற்றி அடைகிறான். ஏன் தெரியுமா? பெரிய வாளை வச்சிருந்த வீரனால அந்த வாளோட எடைய தாங்க முடியல, சுழற்றி சண்டை போட முடியல. ஆனா அந்த சின்ன வாள் இருக்கே, வாளு அது பாக்குறதுக்கு தான் சின்னதா இருக்கு, ஆனா ரொம்ப கூர்மையா, சுழட்டும் போது வேகமா அசையக்கூடியதா, அதோட அசைவை யாரும் எந்த எதிரியும் கவனிக்க முடியாததா இருக்கு. அதனால வெற்றி எடை குறைந்த சின்ன வாளை வச்சிருந்த வீரனுக்கு கிடைச்சது. இந்த கதையில பாத்தீங்களா, 2 வீரர்களுக்குமே தாம் பலசாலியா ஆகணும்னு ஒரே குறிக்கோள் தான் இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு வீரன் மத்தவங்க பார்வைக்கு பலசாலியா தெரியணும்னு நினைச்சான், தவறான வாளை தேர்ந்தெடுத்து தோல்வி அடைஞ்சான். ஆனா இன்னொரு வீரன் அதை பத்திலாம் பெருசா கவலைப்படல, சரியான வாளை தேர்ந்தெடுத்து தைரியசாலியா நின்னாங்க. நீங்களும் உங்க எதிரியை விட பலசாலியா மாறணும்னா ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், மற்றவர்களை கவரும் செயல்களில் ஈடுபடுவதை விடுத்து எது உங்கள் குறிக்கோளோ அதில் மட்டும் கவனம் செலுத்தணும். இந்த கதை இதை புரிய வச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இனி அடுத்து 2வது. நீங்கள் தைரியசாலியாக மாற வேண்டும் என்றால் வெற்றியை மட்டும் குறிக்கோளாக நினைக்க கூடாது. மாறாக
எந்த செயல்கள் வெற்றியை நோக்கி உங்களை அழைத்து செல்லுமோ அந்த செயல்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஆர்ச்சர், ஒரு வில்லாளன் தன்னோட குறிக்கோள்ல மட்டுமே கவனமா இருந்தா போதும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது அப்படி கிடையாது. அவன் தன்னோட வில்லு மேல, அம்பு மேல, கை மேல, தோள் மேல கூட கவனமா தான் இருக்கணும். என்னதான் குறிக்கோளை அடையிறது அவனுடைய லட்சியமா இருந்தாலும் அவனோட தோளை பலமா வச்சுக்கிறதும், கைய சரியான அமைப்புல வைக்கிறதும், வில்லையும் அம்பையும் சரியா தேர்ந்தெடுக்கிறதுலயும் கூட அவனோட கவனம் இருந்துதான் ஆகணும். சொல்ல போனா முதல்ல அவன் கவனம் அதுலெல்லாம் இருந்தாதான் அடுத்து அதே கவனத்தை குறிக்கோள்ல வச்சு குறிக்கோளை அடையவே முடியும். நமக்கு மறுபடியும் ஒரே அறிவுரை கொடுக்கப்பட்டுட்டே வருது. அது என்னது? குறிக்கோள்ல மட்டும் கவனமாரு, குறிக்கோள்ல மட்டும் கவனமாயிரு அப்படின்னு. நம்மளும் என்ன பண்ணிடுறோம்? வெற்றி தான் நம்ம குறிக்கோள்னு நினைச்சு வெற்றியில மட்டுமே கவனமா இருக்கும். அது ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸை நமக்கு கிரியேட் பண்ணுதில்ல, ஒரு வித்தியாசமான பயத்தை அது நமக்கு தருதில்ல. ஆனா நான் சிலரை பார்த்திருக்கேன், வெற்றின்னு அதை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்க மாட்டாங்க. சொல்லப்போனா அதை பத்தி பேசவே மாட்டாங்க. ஆனா எந்த செயல்கள் வெற்றியை நோக்கி அவங்கள கூட்டிட்டு போகுமோ அந்த செயல்கள்ல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. கொஞ்ச நாள் அவங்க கூட எல்லாம் இருந்து எனக்கும் அது பழகிருச்சு. அதை விட வெற்றி பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பதட்டம் இருக்கும்ல, ஒரு பயம் இருக்கும்ல, அது குறையிறது எனக்கு பிடிச்சிருந்தது. செயலின் மீது கவனமாக இருக்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்ல, அந்த கான்ஃபிடன்ஸ் பிடிச்சிருந்தது. கேட்கும் போதே தைரியம் வர மாதிரி இருக்குல்ல, செஞ்சு பாருங்க, 2 மடங்கு தைரியம் வரும். இனி அடுத்து 3வது, உங்க எதிரியை விட நீங்க பலசாலியா மாறணும்னா நீங்க யாரையும் வெறுக்கிறதுல நேரத்தை செலவிடக்கூடாது. ஒருவேளை ஒருத்தங்க உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், கோவப்படுத்தி இருக்கலாம், விமர்சனங்களை அள்ளி தெளிச்சிருக்கலாம். ஆனா அதையெல்லாம் பார்த்து அவங்க மேல கோவப்படுறதுக்கோ அவங்கள அவமானப்படுத்துறதுக்கோ வெறுக்கிறதுக்கோ உங்க ஆற்றலை நீங்க பயன்படுத்தக்கூடாது. அது உங்க தைரியத்தை குறைச்சிரும்னு இந்த ஆசிரியர் சொல்றாரு. இதுலெல்லாம் நேரத்தை செலவிடாம, ஆற்றலை செலவிடாம நம்ம வளர்ச்சியில நேரத்தையும் ஆற்றலையும் செலவிடுறது நமக்கு தைரியத்தை தரும்னு சொல்லியும் தராரு. இதுக்காகவும் ஒரு கதை சொல்றேன், கேளுங்க. இந்த கதையோட தலைப்பு பாலைவனத்தில் ஒரு கண்ணாடி. ஒரு பாலைவனத்துல ஒரு பயணி நடந்து வந்துட்டு இருந்தாரு. அந்த நபருக்கு அவரோட ஊர்ல ஒரு பெருத்த அவமானம் நடந்து போச்சு. அந்த அவமானத்துக்கு பிறகு அந்த ஊர்ல வாழவே அவருக்கு விருப்பம் இல்ல. தன்னை விமர்சனம் பண்ற யாரையும் பாக்குறதுக்கும் விருப்பம் இல்ல. அதனால ஊரை விட்டே கிளம்பணும்னு முடிவு செஞ்சுதான் பாலைவனத்துக்கு வந்தாரு. தான் சற்றும் எதிர்பாராத நீளமான அந்த பாலைவன பயணத்துடைய நடு பகுதியில இருந்தாரு. அந்த பயணிக்குள்ள ஒரு ஆசை வருது. கண்ணாடியில நம்ம முகத்தை நம்ம பார்த்து ரொம்ப ரொம்ப நாளாச்சே, எங்கேயாவது ஒரு கண்ணாடி கிடைச்சா நிச்சயமா நம்மளோட முகத்தை கண்ணாடியில பார்க்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டே அவர் நடந்து போகும்போது அவர் கண்ணு முன்னாடி என்ன தெரியுது? ஒரு கூடாரம் தெரியுது. அந்த கூடாரத்துல ஒரு சூஃபி ஞானி உட்கார்ந்துருக்காரு. இந்த நபருக்கு சூஃபி ஞானிகள் மேல எப்பவுமே மரியாதை உண்டு. நேரா அந்த ஞானி கிட்ட போறாரு, வணக்கம் சொல்றாரு. என் முகத்தை நானே கண்ணாடியில பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஏக்கத்தையும் சொல்றாரு. அதை கேட்டதும் அந்த சூஃபி ஞானி புன்னகைக்கிறாரு. தன்னோட கூடாரத்துல வச்சிருந்த ஒரு கண்ணாடியை எடுத்து இந்த நபர்கிட்ட கொடுக்கிறாரு. முகத்தை தானே பார்க்கணும்னு சொன்னேன், இதுல முகத்தை பாரு. இந்த நபருக்கு ரொம்ப ஆர்வம். ரொம்ப நாள் கழிச்சு முகத்தை கண்ணாடியில பார்க்க போறாரு இல்லையா? கண்ணாடி அப்படியே எடுத்து தன்னோட முகத்தை பார்க்கறதுக்காக போறாரு. அதே நேரத்துல அந்த பாலைவனத்துல பயங்கரமான மணல் காற்று வீசுது. பாலைவனத்துல இப்படிதான் அப்பப்போ மணல் காற்று வீசத்தான் செய்யும். அதுவும் ரொம்ப பயங்கரமான காத்தா இருக்கும். காத்து அப்படியே வீசுச்சா அவர் வச்சிருந்த கண்ணாடி மேல மணல் எல்லாம் படிஞ்சிருச்சு. கண்ணாடியில பிசு பிசுன்னு ஏதோ இருந்துச்சோ என்னவோ, மணல் கண்ணாடி மேல ஒட்டவும் செஞ்சிருச்சு. இவரும் காத்து நின்ன பிறகு முகத்தை பாக்குறாரு. படிஞ்சிருந்த மணல்ல இவரோட முகம் கொஞ்சம் கூட தெரியல. உடனே கூடாரத்துக்குள்ள வராரு, துணிய வச்சு தேய்க்கிறாரு. மறுபடியும் அந்த கண்ணாடியை சரியாக்கி மறுபடியும் வெளியே போய் தன்னோட முகத்தை பாக்குறாரு. அப்படி அவர் பல நாட்களுக்கு பிறகு தன்னுடைய முகத்தை கண்ணாடியில பாத்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது. அந்த சூஃபி ஞானியுடைய குரல் இவரோட காதுக்கு கேட்குது. அந்த குரல் இப்படி சொல்லுது, கண்ணாடியில மணல் பட்டுருச்சுன்னு கண்ணாடிய தூக்கியா எறிஞ்ச, அதை தட்டி விட்டுட்டு உன் முகத்தை பார்க்கல? அதே மாதிரி தானே அவமானங்களும் வார்த்தைகளும் பழிச்சொற்களும். மணலை தட்டின மாதிரி அதையும் தட்டி விட்டுருக்கலாமே. பயந்து இப்படி பாலைவனத்துக்கு ஓடி வந்திருக்க வேண்டாமே. அந்த இடத்துல இந்த நபருக்கு புரிஞ்சுச்சான், அந்த சூஃபி ஞானி தனக்கு தான் அறிவுரை சொல்றாரு. விமர்சனங்களுக்கு பயந்து பாலைவனத்துக்கு ஓடி வந்த தனக்கு தான் அந்த சூஃபி ஞானி அறிவுரை சொல்றாருன்னு. இந்த கதையை வாசிச்ச பிறகு நானும் கூட யோசிச்சு பார்த்தேன். எத்தனை நேரங்கள்ல விமர்சனம் என்ன பயமுறுத்தி இருக்கு, எத்தனை நேரங்கள்ல எனக்கு பிடிச்சதை கூட விமர்சனத்துக்கு பயந்து நான் செய்யாம விட்டுருக்கேன்னு யோசிச்சு பார்த்தேன். உண்மைதாங்க,
விமர்சனத்தை தூக்கி எறியும் போது ஒரு தைரியம் வருது. அதே விமர்சனத்தை அசை போடும் போது, யோசிக்கும் போது பயம் வருது. தைரியமா பயமா எது வேணும்? இந்த கேள்வியை என்ன பார்த்து நான் கேட்டுக்கிறேன், உங்களை பார்த்து நீங்க கேட்டுக்கோங்க. தைரியம்தான் வேணும்னா கண்ணாடி மேல படிஞ்சிருந்த மணலை தட்டி விட்டுட்டு முகத்தை பார்த்த மாதிரி உங்க மேல படிஞ்சிருக்கிற விமர்சனங்களை தள்ளி வச்சுட்டு உங்க வாழ்க்கைய அணுகுங்க. புரிஞ்சுதா? இப்ப 4வது, நம்ம எதிரியை விட நம்ம பலசாலியா மாறணும்னா நம்ம ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். ஒருபோதும் இந்த பிரபஞ்சம் நம்மை தனித்து விடுவதில்லை. எப்போதும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆன்மாவோடும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் அவங்களுக்கு தனிமை பயத்தை தரும். யாராவது ஒருத்தர் விட்டுட்டு போகும்போது, துரோகம் பண்ணும்போது, அவங்கள விட அவங்க எதிரிக்கு நிறைய ஆதரவு இருக்கிறத பார்த்து அவங்களோட தைரியம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆசிரியர் சொல்லி தராரு, நீங்கள் தனித்து விடப்படவில்லை, இந்த பிரபஞ்சம் உங்களோடு கூட இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்தின் ஆன்மாவோடு நீங்கள் தொடர்பில் இருக்கிறீர்கள் அப்படின்னு. புரிஞ்சுதா? இனி 5வது, நீங்கள் தைரியசாலியாக இருக்க விரும்பினால் எதையும் இறுக்கமாக பற்றி கொள்ளக்கூடாது. எப்போது நாம் ஒன்றை இழக்க தயாராக இருக்கிறோமோ அப்போதுதான் இந்த பிரபஞ்சம் தரும் பரிசுகளை பெற்றுக்கொள்ள இயலும். இது சொல்றதுக்கு ரொம்ப லேசா இருக்கு, ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டங்க. ஆனா சில நபர்களை நான் பாக்குறேன், உண்மையான தைரியசாலிகளை. நம்ம பார்வைக்கு பெருசா தெரிகிற விஷயங்களை கூட அவங்க விடுறாங்க. அதுக்கு பதில் அதை விட பெரியதான ஒன்றை அடையிறாங்க. ஆனா அவங்க முட்டாள்தனமா ஏதோ ஒன்ன விட்டு ஏதோ ஒன்ன வாங்கல. அவங்களுக்கு எதை விடணும்னு தெரியுது, எதை வாங்கணும்னு தெரியுது. இதை கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கணும். தப்பு தப்பா எதையாவது விட்டுட்டு ரிஸ்க் எடுக்க கூடாது. இந்த கால்குலேட்டட் ரிஸ்க்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? இனி 6வது, உங்கள் எதிரியை விட நீங்கள் பலசாலியாக இருக்க விரும்பினால் ஒவ்வொரு நாளையும் ஒரு பெரும் பயணத்திற்கு முந்தைய நாளாக எண்ணி தயார் நிலையில் வாழ வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்றைய காலகட்டத்துல உங்களை எப்பவுமே பயத்துல வச்சிருக்கிறது எது? மாற்றம் தானே. நேரத்துக்கு மாறின மனிதர்களை பார்த்தா பயம், மாறுற டெக்னாலஜியை பார்த்தா பயம். ஏதாவது மாற்றம் வந்துருமோ, அந்த மாற்றம் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கைய, இந்த அழகான வாழ்க்கைய மாத்திருமோ அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் பயம். மாற்றம் பயத்தை தரும். அந்த மாற்றத்துக்கு நான் தயாரா தான் இருக்கிறேங்கிற மனநல தைரியத்தை தரும். அததான் இந்த ஆத்தர் இந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாற்றத்தை நம்மளால மாற்ற முடியாது, ஆனா மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளால தயாராக்கிக்க முடியும். எப்போதும் நம்மள தயார் நிலையில வச்சிருக்க முடியும். அதன் மூலம் நம்ம எதிரியை விட பலசாலியா நம்மளால மாறவும் முடியும். அவ்வளவுதாங்க. எந்த பிரச்சனையையும் எந்த சூழ்நிலையையும் சமாளிச்சு தைரியமா இருக்கிறதுக்கு 6 பாடங்களை இந்த காணொளி மூலம் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். மறுபடியும் ஒரு தடவை அந்த பாடங்களை மட்டும் ரிப்பீட் பண்ணிடுறேன். முதல்ல, அடுத்தவர்களை கவர்வதற்கான செயல்களில் நீங்க ஈடுபடக்கூடாது. 2வது, வெற்றியை மட்டும் குறிக்கோளாக நினைக்க கூடாது. மாறாக எந்த செயல்கள் வெற்றியை நோக்கி உங்களை அழைத்து செல்லுமோ அந்த செயல்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். இனி அடுத்து 3வது, உங்க எதிரியை விட நீங்க பலசாலியா மாறணும்னா நீங்க யாரையும் வெறுக்கிறதுல நேரத்தை செலவிடக்கூடாது. இப்ப 4வது, நம்ம ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். ஒருபோதும் இந்த பிரபஞ்சம் நம்மை தனித்து விடுவதில்லை. 5வது, எதையும் இறுக்கமாக பற்றி கொள்ளக்கூடாது. இனி 6வது, ஒவ்வொரு நாளையும் ஒரு பெரும் பயணத்திற்கு முந்தைய நாளாக எண்ணி தயார் நிலையில் வாழ வேண்டும். இதுக்கு மேல நிறைய கதைகள், கருத்துக்கள், எடுத்துக்காட்டுகள் இந்த புத்தகத்துல இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை பத்தி நிறைய பேசியிருப்பாங்க, ஆன்மீக ரீதியான வளர்ச்சி பத்தி பேசியிருப்பாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. புத்தகத்தோட தலைப்பு A Manual of the Warrior of Light, ஒளியின் வீரனுடைய கையேடு, ஆசிரியர் பாலோ கோயலோ. இந்த புத்தகத்தோட ரிவ்யூ இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னொரு புத்தகத்தோடு வருகிற வாரத்துல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.